தாத்தாவை இழுத்துட்டு போகுதுங்க அது ரெண்டும். ஜோடி ஜோடி பாருங்க. ஆல்ரெடி ஒரு ஜோடி வந்து வண்டி மாடு வந்து சேல் பண்ணாங்க. நம்ம ஆனது அன்பண்ணன் காளைகள். சிறந்த முறையில் குறைவான விலையில் அனைத்து காளைகளையும் விற்பனை செய்பவர் சோலார்பேட்டை அன்பன். என்னண்ணா அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஜோலார்பேட்டைனா ரொம்ப தொலைவாயிருக்கு. குடியானக்கு போனால் தான் கரெக்டாக ஆகும் அட்ரஸு. பல்லு வைக்கலண்ணா. कितना कितना 70 ரூபா சொல்லுங்க. 70,000 70,000 ரூபா. பாருங்க கண்ணு அப்படியே ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கு. இது மாதிரி கண்ணுங்க எல்லாம் ஒரு கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாக இருந்துச்சுன்னா 20,000ங்க. 20-25,000 போதுங்க சின்ன கண்ணு. கண்ணு பாருங்க கிடாரி கண்ணு சரியான சுறுசுறுப்புங்க. மகாராஷ்டிரா அப்படியே டெம்பால் வந்து அப்படியே கை மாற்றிருக்காங்க கண்ணு சுறுசுறுப்பை பார்த்துட்டு. 25,500 ரூபா சம்திங் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கு வச்சா பார்வை அப்படியே நல்லா இருக்காங்க. அப்படியே வாங்கிட்டாங்க. உடனே வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. அப்படியே சேட்டை பண்ணுங்க. ஒட்டி கட்டி போட்டிருக்காங்க. அப்படியே பாருங்க பாருங்க. சுறுசுறுப்பாக தான் மகாராஷ்டிரா போதுங்க. அது அப்படியே கிட்ட காமிக்கிறாங்க. பார்த்தீங்களா கண்ணு எப்படி இருப்பாரு. செம்ம ரோசு அடங்கலையா. அப்படியே வண்டியில் அப்படியே அதம்பியில் இருக்குது. அப்படியே அப்படியே விட்டா பறந்துடும் போல இருக்குது கண்ணு. அந்த அளவுக்கு நல்லா சுறுசுறுப்பான கண்ணு அது. இது எங்கண்ணா போகுது? இது ஆம்பூர் பக்கத்தில் மாதனூர் பக்கத்தில் சின்ன தோட்டாலம். ஓஹோ, மாதனூர் பக்கத்தில் சின்ன தொட்டாலம். ஓகே. மாதனூர் பக்கத்தில் ஆம்பூர் பக்கத்துலைங்க சின்ன தொட்டாலம் போதுங்க. கண்ணு பாருங்க அப்படியே கிடாரி கண்ணு தான் காமிக்கிறேன். நல்லா வச்சு கட்டி வச்சிருக்காங்க. கண்ணு நல்லா இருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் ஒருத்தர் தெரிஞ்சவர் தான் வாங்கியிருக்காரு. ஓகே 25 வாங்கினீங்க? ஆமாம் சார் 25. சரி. கிடாரி கண்ணு 25,000 சேட்டை பண்ணிட்டு இருக்குது. இந்த கண்ணு தான் கிடாரி கண்ணு. நம்மனு இருக்கு. மாட்டிலே வந்து மயில கலரு. இது வந்து எல்லாமே பசுமாடுங்க, நாட்டு பசுமாடுங்க. எல்லாமே வந்து சினை மாடுகளும் சரி, இந்த மாதிரி நார்மலான வந்து ஒரு 6 பல்லு 8 பல்லு இந்த மாதிரி மாடுங்க வந்து நிறைய கிடைக்கும். ஸோ அதில் நீங்கள் பார்க்குறது வந்து அதே அந்த மாதிரி மாடுங்க தான். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40,000 எல்லாம் இந்த ரேஞ்சு தாங்க. பொதுவாக ஒவ்வொரு மாடு ரேட்டுன்றது வந்து வியாபாரம் பண்ணும்போது நம்ம கேட்க முடியாது. ஸோ நீங்களே ஒரு அவரேஜ் புரிஞ்சுக்கணும் தான். மாடு சைஸுக்கு தகுந்த மாதிரி, தரத்துக்கு தகுந்த மாதிரி ரேட்டு தாங்க. நாட்டு மாட்டு சந்தை கலக்கிறதே உண்மையால் தான். என்ன பண்ணுறது, அதான் வேலை. நம்மளால் முடிஞ்ச தகவலை கொடுக்குறோம். அதான் நீங்கள் நாட்டு மாடு இந்த அளவுக்கு வியாபாரம் மார்க்கெட் சூடு பிடிச்சிது. ப்ரைஸ் சொல்கிறீங்க? அது 32,000 சொல்லி ஃபைனல் 27 கொடுத்தேன். 27 கொடுத்துட்டீங்களா? 27 கொடுத்தேன். 35 சொன்னாங்க. 27 ஃபைனலாக கொடுத்துருக்காங்க. பாருங்க எல்லாம் கடை மழப்பு தான். பல்லு கடை சரி. கடை மழப்பு 27 தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இந்த மாதம் பாருங்கள் இதெல்லாம் கம்மி ரேட்டுங்க. அது சீசன் டைம்னா 30 ரூபா 40 ரூபாய்க்கு விற்காங்க.
நாங்கள் ஒரு கண்ணு எடுத்துக்கிறோம். ஓ அது இடம் எங்கண்ணா? இந்த வண்டியில் கட்டி வச்சுக்கிறோம். எடுத்துலாம் 25,000 வாங்க. கிடாரி கண்ணு இறக்க போகிறாங்க. அது செம சேட்டை பண்ணிகிட்டு இருக்கு. கச்சராவா கொஞ்சம் நவுது நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பத்திரமா பிடிக்கணும். சரியான சேட்டை பண்ணிட்டு இருக்குதுங்க. இடமே இல்லை. நம்ம உஷாராக தான் நிற்கணும். இதெல்லாம் மேலே கீழே வந்துடும். செம்ம சேட்டைங்க. செம்ம சேட்டை. இப்போதான் வந்து இறக்கியிருக்காங்க. செம்ம சுறுசுறுப்புங்க. புடின்னு வந்துடும். அவங்க நிறைய வரும் குந்தாரப்பள்ளிக்கு. நம்ம தான் பார்த்து உஷாரம் பத்திரமா இருந்துக்கணும். எந்த ஊர் ப்ரோ? எந்த ஊர்? வசந்தப்பள்ளியா? பார்த்து பார்த்து சொல்லலாம். தூக்கிட்டு போகுது. அதே வந்து முட்டை வாட்டி தான் மாடு வருதுன்னு தெரியுது. சேட்டை சேட்டை சேட்டை. அப்படியே இறங்குதா? ஓ சரி சரி சரி. நாட்டில் இருந்ததுங்க. இப்போதான் புதுசாக குந்தாரப்பள்ளியில் இறக்கியிருக்காங்க. வசந்தப்பள்ளியிலேருந்து கொண்டு வந்துருக்காங்க. அது வந்து எவ்வளோ இது? எவ்வளோ சொல்லி? இது 35. இது கான்டாக்ட் நம்பர் சொல்லு ப்ரோ. யாருன்னா என்ன கேட்பாங்க. ஃபோன் நம்பர் கேட்டிருக்கேன். இருங்க, ஃபோன் நம்பர் சப்போஸ். ஸோ இவங்க நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க இந்த மாதிரி கண்ணுங்கள்லாம் வேணா இவங்க சேல் பண்ணுவாங்க. சொல்லுங்கள், பேர் சொல்லுங்கள். பேரா? ரியான். வசந்தப்பள்ளி. கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். 967763632476. ஓகே. இந்த மாதிரி கண்ணுங்க கிடைக்கும் உங்ககிட்ட? ஓகே ஓகே. இந்த மாதிரி கண்ணுங்க பார்த்தீங்கன்னா வசந்தப்பள்ளி. அவர் பேர் ரியானு. ஸோ இன்றைக்கி ஒரு கண்ணு கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்றைக்கி சேல்ஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ கேட்டு பாருங்கள், இருந்துச்சுன்னா வாங்கிக்குவாங்க. ஸோ இது போல் கண்ணு வேணும்னாலும் அவங்ககிட்ட வந்து கிடைக்குது. நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அவங்க நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்ணுங்க வந்து பாய்ச்சல் கண்ணுங்கள்லாம் அவங்ககிட்ட கிடைக்கும். அதுதான் நல்லா சுறுசுறுப்பான கிடாரி. மயில கலருங்க. குந்தாரப்பள்ளி சந்தையில். ஓகே ஓகே. வணக்கம். தெருவுக்கு எங்க
சித்தூர்லேயேவா இங்கே? மாடு போடலாம். சவுண்டு போடுவாங்க. மாடு போடலாம். சரி. சந்தைக்கு வந்தாலும் தெருவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டுமே வந்து எல்லாம் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது மட்டும் பாருங்க. டபுள் கயிறு போட்டு கட்டி விட்டுருக்காங்கப்பா. ஆடிட்டே இருக்கு அப்படியே. எவ்வளோ சொல்லிருங்க? எதுண்ணா? 45. 55 ஜோடி 55 சொல்லியிருக்காங்க. கிடாரி தானா? காலை பாருங்க, அம்மா போஸில் இருக்கு, கோவத்தில் இருக்கு. கண்ணு ஒரு கண்ணு இருக்கு பாருங்க. இந்த பக்கம் கொஞ்சம் கண்ணு இருக்கு. அப்படியே போயிட்டு எதுவும் பார்ப்போம். ஹாய். நல்ல சுறுசுறுப்பான கண்ணெல்லாம் ஃபஸ்ட்லேயே சேல்ஸ் ஆகிடுதுங்க. இதெல்லாம் வளர்ப்பு குட்டிங்க, எல்லாமே வளர்ப்பு குட்டிங்க. எந்த ஊர்னா அதெல்லாம்? கிளமங்கலம் போதுங்களா? எல்லாம் கிளமங்கலம் போதுங்களாங்க அதெல்லாம். சுறுசுறுப்பான கன்றுகள். சரி, पाहिजे रे नहीं मारता आओ ठीक है पूरा कंट्रोल தான் ஃபுல்லாக கண்ட்ரோல் எல்லாம். இது எங்கே போகுதுங்க ப்ரோ? மகாராஷ்டிராவா? எல்லாம் ஃபுல்லாக கண்ட்ரிகள் தாங்க. அது எல்லாம் எல்லாம் கண்ட்ரிகள் ஃபுல்லாக எல்லாமே கண்ட்ரிகள் தான். ஆல்ரெடி சேல் கிடாரி கண்ணுங்க. இதெல்லாம் ஆல்ரெடி வந்து கர்நாடகா போகிறதுக்காக வாங்கி வச்சுருக்காங்க. இது ஒரு கிடாரி, இங்கே ஒரு காளை கன்று, வாங்கி வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே ஒரு கண்ணு இருக்குது பாருங்க. மான் மாதிரி இருக்குங்க கண்ணு. மான் மாதிரி இருக்குது பார்த்தியா கண்ணு. அழகான கண்ணு, நல்லா ஹைட்டு லென்த்து வாக்கில் செம்ம லென்த்து. அப்போ சூப்பராக பார்க்குதுங்க, அழகாக இருக்குது. எப்படி இருக்குங்க, எவ்வளோ லென்த்து இருக்கு பாருங்க. இன்னும் கண்ணுகள் இங்கே ஒரு கண்ணு, இதுவும் நல்லா அழகான கண்ணு. இந்த பக்கம் ஃபுல்லாக எல்லாமே இன்னும் நிறைய வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக எல்லாம் ரேஸுக்கு எந்தெந்த பர்பஸ்க்கோ வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக எல்லாமே வெளியில் கர்நாடகா மகாராஷ்டிரா போகிறதா ஃபுல்லாமே. இந்த பாருங்கள், அந்த கண்ணிலேருந்து ஃபுல்லாக எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் ஆல்ரெடி சேல் ஆகுங்க. காலையில் வாங்கி கட்டி வச்ச காலையெல்லாம்
நல்லா தரமாக இருக்கும் ஆனால் ஒயிட் கிடாரிங்க சரியான பார்வைங்க, நல்ல பார்வை. இன்னும் இந்த பக்கம் நிறையா இருக்குது, அப்படியே காமிக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் சுறுசுறுப்பான பசுமாடுங்க, கிடாரிங்க எல்லாமே வாங்கிடுறாங்க. பார்வை பார்த்தீங்களா எப்படி இருக்கு? பார்வை வந்து சரியான பார்வை. இங்கே ஒரு கண்ணு. ஹாய், சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாம் வந்து பாருங்கள் பண்ணி ப்ரீடுக்காக யூஸ் பண்ணுற காளைகள்.